ஓம் ஆதித்யாயசம் சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அக்டோபர் மாத பலன்கள். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக அடைவுகள், கிரக சேர்க்கைகள் இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரையுமே பார்த்திங்கன்னா ராசியிலே குரு பகவான் இருக்காரு. ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துல சந்திர பகவான், கேது பகவான் மற்றும் சூரிய பகவான் புதன் பகவானோட சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்காரு. அதே போல் ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. 10/10/2024 மேலே புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துலையுமே, சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது லக்னாதிபதி மற்றும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமைய போகிறாங்க. அதே போல் சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் 10/10/2024 மேலே 6ஆம் இடத்துலேயே நீசம் அடைய போகிறாரு. எப்படி இருக்க போகுது ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம்? ரிஷபம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு இது 2வது வீடு. சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப காம், அமைதி. என்னைக்குமே ஒரு முடிவு ரிஷபம் எடுக்குன்னா தனக்கு என்ன அப்படிங்கிறது, அந்த செல்ஃபிஷ் அப்படிங்கிறது துளியும் ரிஷபத்துக்கிட்ட இருக்காதுங்க. தன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்கணும், இந்த முடிவு எடுக்கிறதுனால மற்றவங்க ஏதாவது பாதிப்படைவாங்களா, மற்றவங்க நலனை கருதியே வாழக்கூடிய ராசி ரிஷப ராசி. எனக்குன்னு நான் எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த ராசியில் லக்னமாக இருக்கும், அல்லது இந்த ராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே ஒருத்தர் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அடுத்தவங்களோட நலனை, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற நலன் சார்ந்த விஷயத்திலேயே ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. 2வது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எவ்வளோ கடன் வாங்கினாலுமே துணிஞ்சு கடன் வாங்கக்கூடிய ராசி. என்ன சம்பாரித்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இருந்ததுக்கு, நான் வேலை செஞ்சதுக்கு, இன்றைக்கி நான் சம்பாத்தியம் பண்ணுறது ஒரு 10%, நான் சேவிங் பண்ணுறது ஒரு 5% அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நல்ல வருமானம் வரும், நல்ல செலவு பண்ணுவாங்க. யாருக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது கொடுக்கலாம், இவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு கம்மியாக பண்ணணும் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லவே இல்லை. ரிஷபத்தை பொறுத்தவரையும் நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டா முதல்ல ஆளாக ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. தன்னால் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு கடன் வாங்கியாவது கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ரிஷபத்துக்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த கடனுக்கு வட்டி கேட்டாலும் பரவாயில்ல, தன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அந்த கடனை வசூல் கூட பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. அதனால் மற்றவங்க நலனை கருதியே வாழக்கூடிய ராசி. ரொம்ப சாஃப்ட் காம் பர்சனும் கூட. ரிஷபத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக மறந்துடுவாங்க. நீங்கள் எவ்வளோ துரோகம் பண்ணினாலும் சரி, அல்லது பார்த்திங்கன்னா எவ்வளோ மரியாதை குறைவாக நடத்தினாலும் சரி, என்ன உனக்கு தெரியாமல் பேசிட்டேன், நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மன வருத்தமாக இருந்தது, யார்கிட்டயோ காமிக்கக்கூடிய கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே மாறுவாங்க. ஆனால் மேஷத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாற மாட்டாங்க. ஆனால் ரிஷபம் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய, எனக்கு இதுதான் பிரச்சனை, இப்படி தான், நீ எனக்கு இப்படி பண்ணுது அதனால் இப்படி அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசி சமாதானமாக இருக்கக்கூடிய நபர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நபர்கள். நிறையா விஷயங்கள் ரிஷபம் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கடுமையாக கடன் சுமையெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. நான் இருந்த இடத்த விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு கீழே போயிட்டேன் அப்படின்னு சொல்லாத ரிஷபம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நல்ல புத்திசாலித்தனமாக அந்த புத்தி உங்களுக்கு பயன்படாமல் அடுத்தவங்களுக்காகவே சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்கீங்க. அந்த சம்பாரிச்சதுக்கு அந்த வேலைக்கு உண்டான பணம் கூட சம்பளம் கூட வாங்கியிருக்க மாட்டேங்க. ரிஷபத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் பெருமையாக புகழ்ச்சியாக பேசுனா நம்மக்கிட்ட தானே இருக்க, பரவாயில்ல, நம்ம கம்பெனி நஷ்டத்தில் போகுது, ஒரு 2000 சம்பளம் கம்மியாக வாங்கிக்கனா உடனே ஒன்றும் பேசிக்காமல் வாங்கக்கூடிய நபர்கள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாக்குறுதியை, மற்றவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பியே ஒரு காலத்தை கழியுது, அல்லது பொருளாதாரத்தில் ஏற்றம் இல்லை அப்படிங்கும் போது எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பறிக்கப்பட்டிருக்கு. வீட்டில் துளியுமே மதிப்பு மரியாதை இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயம் வேணும்னு ஓடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கைமீறி போயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கு.
அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் வந்து இருக்கும்போது இதற்கு மேலே வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை நான் சந்திக்கலை அப்படிங்கிற அளவுக்கு அவமானத்தை அள்ளி தெரிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிப்பார். அது துளியுமே வந்து நீங்கள் காரணமாக மாட்டீங்க. இருந்தாலுமே ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், நல்லது தான் பண்ண போகிறேன், நல்லது தான் பேச போகிறேன், எல்லாரும் என்னையவே தப்பாக ஒதுக்குறாங்க, எனக்கு அது மூலியமாக ஒரு அவமானம் வந்துருச்சு. யார் யாரோ பெரிய அவமானம்லாம் பண்ணினாங்க, ஆனால் இதெல்லாம் பண்ணுறக்கு நான் வந்து இந்த அவமானத்தை பஞ்சாயத்து பேசுறதுக்கு தான் போனேன், ஆனால் என் மேலே பழி விழுந்துச்சு, அதனால் நான் செஞ்ச தப்புக்கு இல்லாத ஒரு பழிகள் எனக்கு ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். என்னதான் சுபகிரகமாக குரு பகவான் இருந்தாலும் ரிஷபத்தை பொறுத்தவரையும் அந்த அளவுக்கு கெடுதல் யாருமே பண்ண முடியும். எந்த கிரகமாக இருந்தாலும் இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சனி அஷ்டமாதிபதி வந்தால் அடிக்கும்போது நமக்கு வலிக்கும். ஆனால் குரு பகவான் அஷ்டமாதிபதி வர்றதுனால இந்த அவமானங்கள் எல்லாமே ஒரு நேக்கா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும். அந்த அவமானம் இருந்தும் இல்லாத மாதிரி, அல்லது அந்த அவமானத்தால் உங்களுக்கு மன வலிகள் அதிகமாக கொடுக்குமோ தவிர கஷ்டங்கள் கம்மி. அந்த மாதிரி வித்தியாசப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தியாசப்படுது. இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள், கிரக சேர்க்கைகள், இனிமேல் வரப்போறிய ஒரு யோகங்கள் எப்படி இருக்க போகுது. முதல் ராசிநாதன் எப்படா 7ஆம் இடத்துக்கு வருவார், ராசியை பார்ப்பாருன்னு இருந்தீங்க. அதே போல் இன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் தேதிக்கு மேலே பெயர்ச்சி அடைஞ்சு விருச்சிகத்துக்கு வந்து ராசியை பார்க்குறாரு. குருவை சுக்கிர பகவான் கட்டுப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வை. அப்போ இந்த நேரத்தில் பார்க்குற மாதிரி இருந்தால் இத்தனை நாளாக பிரச்சனைகள், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள், 3வது நபர்களோட தலையிட்டாலேயே எங்களுக்கு பிரச்சனைகள் வருது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்ந்துட்டு இருந்தோம், இத்தனை நாளாக என்னுடைய சம்சாரம் இந்த அளவுக்கு ஒரு பிடிவாதமாக இருந்ததில்லை, என்னுடைய வீட்டுக்காரர் நான் சொல்கிறத கேட்காம இருந்ததில்லை, நாங்கள் 2 பேரும் ஒரு அந்யோன்யமாக இருந்தோம், அல்லது நாங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எங்களுக்குள்ள நாங்கள் பேசி தீர்த்துட்டு இருந்தோம், எங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயமுமே கடைசி நேரத்தில் கைவிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால கல்யாணம் வேண்டாம், வரன் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன், அல்லது நிறைய ஜாதகத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிட்டோம், எங்களுக்குன்னு வரக்கூடிய வரன்கள் வருமல்ல அப்படின்னு நாங்கள் பார்க்குறதே விட்டுட்டோம், ஏறக்குறைய வந்து பொறுத்தமே பார்க்குறதே விட்டுட்டோம். அந்தளவுக்கு மன வலி மன உளைச்சி இருக்கவங்கள எல்லாத்துக்குமே இந்த கோச்சாரம், அதாவது நிறைய பேசி மற்றவங்க வலியினாலேயே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நின்று நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால மகன்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா கல்யாணத்துக்கு, சரி மறுபடியும் பாருங்க, பார்க்க ஆரம்பிங்க, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய உத்தரவின் பேரில் திருப்பி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒத்துக்கவே மாட்டாங்க, வேணாமா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டோம், எது ஒன்றாலும் இப்படி தான் நடக்குது, எனக்குன்னு நேரம் இல்லைன்னு சொல்லி சரியில்லைன்னு நான் நினச்சிக்கிறேன், அல்லது வந்து எனக்கு திருமண வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிக்கிறேன், இருக்கிற பிரச்சனையில் நான் இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அதையும் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு நிறைய மனசுமைகளோடு இருந்த உங்களுக்கு இனி ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஏன் நம்மளுடைய அப்பாவோடைய அம்மாவோடைய விஷயத்தை வந்து நம்ம தலையிடக்கூடாது, நம்ம சரின்னு சொல்லலாம், திருமணத்துக்கு நம்ம ஓகே சொல்லலாம் அப்படின்னு அடுத்த கட்ட வளர்ச்சி திருமணத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் மன வலியோட மன வேதனையோட ரொம்ப அதிகமாக இருக்குது. போட்டியாளர்கள் ஒரு பக்கம், 6ஆம் பாவகத்தில் சூரியன் நீசம், போட்டியாளர்கள் ஒரு பக்கம், அல்லது நயவஞ்சகர்கள் ஒரு பக்கம், அவங்கக்கிட்ட பேச்சு வாங்குறது, அவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்பப்போ என்னென்ன பண்ணுறது, வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல போட்டி பொறாமைகள் ஏராளம். நல்ல வேலை பார்த்துட்ருக்கேன், திறமையான நபர்னு பேர் வாங்குறேன், இருந்தாலும் அந்த இடத்துல என்னால் ஜெயிக்க முடியல கடைசியாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா யார் ரொம்ப சூழ்ச்சியாக அமைதியாக நின்று காரியம் சாதிக்கிறாங்க, ஆனால் நான் வந்து யதார்த்தமாக பேசுகிறதுனாலேயே எனக்கு ஒரு கெடுதல் கெட்டவன் அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துடுது. இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தது தான். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல நீச கிரகம் இருக்கிறனால எதிராளியை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. எதிராளிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு ஒரு நல்லதாகவே நடக்கும். அதே போல் கவலை இல்லாமல் தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு பிரச்சனையை தைரியமாக சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். முழுக்க முழுக்க செயல்திறன், ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், என்னால் முடியலை, 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது, செய்ய முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இது ஒரு யோகத்தை கொடுக்காம போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகவே போகாது.
அதே போல் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தில், அப்புறம் ரொம்பவே கடுமையாக வீடு அமையல அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், அதே போல் நிறைய மற்றவங்களுக்காகவே இழந்துட்டேன், இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இனி வரக்கூடிய காலங்கள் எனக்குன்னு கண்டிப்பாக ஒரு வீடு வேணும், ஏன்னா வந்து வாடகை வீட்டில் வசிக்க என்னால் முடியல, நிறையா பேரோட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல, எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் அப்படிங்கிறத ஒருபோது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.